எனக்கு 2 கால்லையும் முட்டு வலியாக இருந்துச்சு, மடக்க முடியாது, முழங்கால் போட முடியாமல் இருந்தேன். பின்ன குத்திச்சு உட்கார முடியாது, அப்படியே 2 பக்கமும் சயாட்டிக் நர்வ் பெயின் இருந்துச்சு. அது ரொம்ப இழுத்து ரொம்ப காலெல்லாம் இழுத்து நடக்க வேண்டிய இருந்துச்சு. அப்போ ரொம்ப நான் துக்கப்பட்டேன். இனி எனக்கு இங்கே வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் என் வேலையை ரிசைன் பண்ணேன். இன்றைக்கி நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணேன். அது இல்லாமல் எனக்கு சோரியாசிஸ் ரொம்ப வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதுக்காக நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்றைக்கும் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், 3 நாளில் குணமாக்குவேன்னு சொல்லி. அதே வார்த்தையே பாஸ்டர் எனக்கு சொல்லி 3 நாளையில் அவனுக்கு என்ன சுகமாயிரும், இந்த வியாதி இனி வராது, எய்ப்தியன் கண்ட வியாதி இனிமேல் வராதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எனக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை தந்து பலனை தந்து இன்னொரு தேசத்தில் கர்த்தருக்கு சாட்சியான வைப்பார் நான் நம்புறேன். இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். முட்டு வலி, பேக் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இவங்களால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. முதல்ல அதாவது இவங்களுக்கு அர்த்ரைட்டிஸ் வியாதி இருந்தது. இந்த பாருங்கள், இப்படிலாம் உட்காரலாம் முடியாது. அவங்களுக்கு 2 வியாதி இருக்குது, ஒன்று அர்த்ரைட்டிஸ், இன்னொன்று தோல் வியாதி. இப்படி உட்காரவே முடியாது 5 நிமிடத்தில். அதாவது இவங்க இப்படி பாருங்கள், அப்படி ஓடுறாங்க பாருங்கள், வாலிப பிள்ளை மாதிரி. அவங்களுக்கு கொஞ்சம் அவிசுவாசம், இது மாதிரிலாம் அனுபவித்ததில்லை போல தெரியுது. அப்போ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் அவிசுவாசமாக பார்த்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் அர்த்ரைட்டிஸ் வியாதியோட இந்த கட்டடத்தை விட்டு வெளியே போக மாட்டேங்க, அர்த்ரைட்டிஸ் வியாதி நீங்கின பிறகு தான் போவீங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான், நீங்கள் இப்படி ஒரு ரவுண்ட் இப்படி போயிட்டு வாங்கன்னு அப்படி நடந்து போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு பிரதர் எனக்கு எல்லாம் சரியாக போயிட்டுருந்தாங்க. அவ்வளோதான். சபிக்கப்பட்ட அந்த அர்த்ரைட்டிஸ் வியாதி, முடக்கிற வியாதி, கை கால் முடக்க முடியாத வியாதி சரியாயிட்டு, அந்த தோல் வியாதி அடுத்த 3 நாளில் சுகமாயிடும். இது இன்றைக்கி மதியம் நடந்தது. இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ வியாதி கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெப வேளையில் உங்கள் ஜெபத்தை இயேசு கேட்பார். கட்டுகள் இன்னைக்கு உடையும். இயேசு இங்கே இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா.